Hi friends, வாழ்க வளமுடன். வெல்கம் டு கலிசா கிராஃப்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிவ்வேனுடைய ரூல்ஸ் சரியாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்களும் கிவ்வே கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் இனி அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் பார்க்க போகிற கிராஃப்ட்டும் வந்துட்டு அன்னைய தினத்துக்காக, அதாவது மதர்ஸ் டேக்காக வந்துட்டு என்னுடைய அம்மாவுக்காக நான் ரெடி பண்ண ஒரு சின்ன கிஃப்ட்டு தான். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் என்ன பண்ணால், கலர் பேப்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட்னு தான் சொல்லலாம். ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய என்ன திங்ஸோ நான் அதை வச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு சின்ன கிஃப்ட். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் இந்த கிஃப்ட் கொடுத்தேன்னு. ஸோ அது பார்க்கலாம் என்னென்னு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்துட்டு பூ கட் பண்ணிவிட்டு அழகாக பார்க்குறதுக்கு ஒரு ரோஸ் மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வெளியில் போய்ட்டு ரோஸ் வாங்க முடியாது. ஸோ நான் பேப்பர் ரோஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ரோஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துகிட்டு இதுக்கு வந்துட்டு தண்டு, லீஃப், இலை எல்லாமே வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அன்னைய தினத்துக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எது கொடுத்தாலும் சரி, சின்னதாக ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட அது அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தான். ஸோ நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணேன். எங்கிட்ட இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் வச்சு நான் அழகாக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் என் சேனல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஒர்க் ஆகலை அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக பெல் ஐக்கான் ஒர்க் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிராஃப்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ நம்ம தண்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் கடியில் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி லீஃபும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லீஃப் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சுட்டு பொக்கே மாதிரி செஞ்சு கூட தரலாம். ஸோ அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி நிறைய ஃப்ளவர் செஞ்சுருப்பேன். ஸோ இது வந்துட்டு நான் லீஃப்காக எடுத்திருக்கேன் ஷீட் வந்துட்டு. ஸோ இதை மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு நம்ம அழகாக லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து லீஃப் ஷேப்பில் தெரியறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மடிப்பு மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு மடித்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு லீஃப் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் இதை பாருங்கள். இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உண்மையான ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வேணுங்கிற இடத்துல ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இது அப்படியே அம்மாட்ட கொடுத்தாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம்தான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். நான் வந்து இன்னொரு பிளான் பண்ணேன். என்னுடைய தம்பி ஃபோட்டோ, பாப்பா ஃபோட்டோ ப்ளஸ் என் ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் குட்டி சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி அதை வச்சு ஒரு அழகாக ஒரு கார்டு மாதிரி க்ரீட்டிங் கார்டு மாதிரி ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இது வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அது ஃப்ளவர் ரெடி பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிளாக் கலர் ஷீட் எந்த கலராக இருந்தாலும் ஓகேங்க. பட் நான் சும்மா எடுத்திருக்கேன். இந்த கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பிளாக் கலர் ஷீட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பூ மாதிரி டிசைன் கிடைக்கும். அதை வச்சு வந்துட்டு ஒரு சில க்ரீட்டிங் கார்டு இல்லை வெட்டிங் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணுற மெத்தடில் தான் இருக்கும். ஸோ நான் இந்த டிசைன் எப்போ யூஸ் பண்ணது அப்படின்னா, பிஎட் படிக்கிறப்போ ஒரு சில கிராஃப்ட் ஒர்க்குக்காகவும் ஒரு சில சப்ஜெக்ட் ஒர்க்குக்காகவும் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சு தான் வந்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோடய வீடியோஸ்க்கு வந்து ஒரு உண்மையாலுமே க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறீங்கன்னு வந்து பாராட்டுறது ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பாராட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் போடுறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை பாராட்டுறதுக்கு வந்துட்டு நிறைய ஆட்கள் தேவை. நம்ம உலகத்தில் வந்து அது கொஞ்சம் கம்மி. ஸோ என்ன பாராட்ட எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து பார்க்க சொல்லி இன்வைட் பண்ணலாங்க. கண்டிப்பாக அப்படியே வந்துட்டு அவங்கள அவங்களும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். என்னுடைய வீடியோஸ் பார்க்க சொல்லுங்கள். ஸோ கிவ்வே கான்டெஸ்ட்டில் கலந்துக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அதனுடைய ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் கலந்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு பேப்பரை வந்து மடித்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த பூ சென்டரில் மடிப்பு எடுக்கணுங்க. பாருங்கள், நான் மடிச்சிருக்கேன். அந்த மாதிரி மடிச்சுட்டு ஒவ்வொரு இதாக வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இது மேலே ஒரு இதாக அப்படியே மடித்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குங்க. பாருங்கள், ஒரு பூ மாதிரி கிடைக்கும்.
ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு பாருங்கள் ஒரு பூ மாதிரி விரியும். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை வெறும் கார்டு மாதிரி ரெடி பண்ணாலும் சந்தோஷங்க. பாருங்கள் இது வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் இல்லை உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஃபோம் ஷீட்டை வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கு சென்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய மம்மி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவையும் ஒட்டிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேறு மாதிரி ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் நான் ஒட்டிட்டேன். இப்போ சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கு இல்லையா, இடம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லோ கலர்லேயே குட்டி குட்டி ஹார்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஹார்ட் ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கணுங்க. ஸோ பாருங்கள் ஒட்டி எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குட்டி குட்டி லெட்டர்ஸாக வந்துட்டு ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அம்மாவுக்கு வந்து நம்மளுடைய அன்பு தெரிவிக்கிற விதமாக வந்து நான் அந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து திரும்ப பழையபடிக்க மடித்து நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு மேலே வந்துட்டு ஷர்ட் அண்ட் பென் தான் கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணலான்னா அப்படியே கூட கொடுக்கலாம். இந்தமாரி நம்ம ரோஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது இல்லைங்களா, ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மேலே கீழே வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய பிளேஸில் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நான் செஞ்சு வச்சேன் பார்த்தீங்களா, ஸோ அதை ஒட்டிக்கோங்க. கீழே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக செயின் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் பார்க்குறதுக்கு அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பொக்கையை கொடுக்குற ஒரு ஃபீலும் கிடைக்கும். பாருங்கள் குட்டியான ஒரு இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. இது வந்து நான் செய்கிறப்போ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணி செஞ்சேங்கிறது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோடய சேனல் டேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.